வணக்கம் மக்களே! வாங்க சாப்பிடலாம். இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னா, சிக்கன் குழம்பு தான் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. சிக்கன் குழம்பு ரெடி பண்ணதுக்கு முன்னாடியே சிக்கன நல்லா வாஷ் பண்ணிட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. கொஞ்சம் தயிர் சேர்த்துட்டீங்கன்னா, சிக்கன் நல்லா பொச பொசன்னு இருக்கும் பாருங்க. எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி முன்னாடியே எடுத்து வச்சுட்டேங்க. எப்பயுமே லைட்டா இஞ்சி, பூண்டு நீங்க வதக்குறீங்க பாருங்க, அந்த பச்சை ஸ்மெல் போனாவே குழம்பு நல்லா டேஸ்ட்டா இருக்குங்க. அதேபோல நீங்க என்ன பண்றீங்க, ஆனியன் வதக்குறீங்க பாருங்க, அதுவே நல்லா கலர் மாறணுங்க. எப்பயுமே நம்ம சமையல் செய்றோன்னா, நம்ம வதக்குறத பொறுத்து தான் இருக்குங்க. நம்ம லைட்டா வதக்கிட்டோன்னா, டேஸ்ட் நல்லா டிஃபரெண்ட் உங்களுக்கு தெரியுங்க. எப்பவுமே நல்லா பாயில் ஆயிடுங்க. அதேபோல சிக்கன் வந்து நீங்க வதக்கும்போது என்ன பண்றீங்க, எண்ணெய் அதிலேயே நல்லா பிரிஞ்சு வந்துடணுங்க. பாதி வெந்துருச்சுங்க. அப்ப லைட்டா புதினா இலை அப்போ ஒரு டைம் போடுங்க. இறக்கும்போது ஒரு டைம் போட்டீங்கன்னா, அப்போ ஒரு நல்ல வாசனை தெரியுங்க. இப்ப என்ன பண்றீங்க நீங்க, சிக்கன வதக்கும்போது பாதி அதுல பாயில் ஆயிடுச்சுன்னா, நீங்க அர்ஜென்ட்டா இப்போ குழம்பு வைக்கணும்னா, பக்கத்துல ஹாட் வாட்டர் போட்டு நீங்க சுடு தண்ணி எடுத்து நீங்க ஊத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா சீக்கிரமா நீங்க குழம்பு ரெடி பண்ணிடலாங்க. எப்பவுமே குழம்பு ரெடி பண்ணி முடிச்ச உடனே இறக்கும்போது, இந்த எண்ணெய் இதோ பிரிஞ்சு வருது பாருங்க. இது போல பிரிஞ்சுட்டாவே குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஓகே, பாய்.